ஐடா கான்ட்ராக்ட் மேரேஜ் பூடு பாட்டில் அப்படி பார்த்துலாம். இப்போ ஜமான் ஃபுல்லாக குடிச்சிட்டா அவன் அவன் ரூம்ல இருந்து வெளில வந்துட்டே இருக்கான். காலெல்லாம் தள்ளாடுது. அந்த அளவுக்கு போத. ஓகே 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 குடிச்சது போதும். இப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். அம்மா சொல்லுங்க. டேய் எங்கே இருக்க? ஜமான் என்னன்னு தெரியல, மூச்சுக்கேன், உடம்பு சரியில்லை, சீக்கிரமா வா. என்னம்மா இது புதுசா? நான் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன்லம்மா. அம்மா எனக்கு வீட்டுக்கு வந்தாலே எவ்வளோ ஞாபகமாக இருக்குமா. ஜம்மன் அதுக்கு பையனுக்கு உடம்பு சரியில்லடா, அதுக்குன்னு வர மாட்டியா? அவன் வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் இருக்கும் போல். அவன் இவனை இறந்ததுலேருந்து இந்த ஹோட்டல்லே தங்கிட்டான். ஆஃபீஸ் போகிறதில்ல, வீட்டுக்கு போகிறதில்ல, பையனை பார்க்கறதில்ல. ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கான். பிகாஸ் வீட்டுக்கு போனால் யூனா ஞாபகம், அந்த ரூமுக்குள்ளே போனால் அவ கூட நடந்த அந்த மெமரிஸ், அவ கூட எடுத்த ஃபோட்டோஸ், அவளோட ட்ரெஸ்ஸஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்னால் தான் யூனா செத்தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கில்ட்டினே சொல்லலாம். அப்படி இருக்கு அவனுக்கு. அவன் அதெல்லாம் பேசிட்டே நடந்து வந்துட்டே இருக்கும் போது அவனை யாரும் இடிச்சிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. அவ்வளோ போதிலும் திரும்பி பார்க்குறான். இடிச்சது அவன், பட் அவனே போதியில் வந்து இடிக்கிறான் பாரு, இடியட். ஜிம்மனை திட்டிட்டு போகிறான். செம்ம காண்டாயிட்டான். ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருந்தான் இல்லையா. ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஜிம்மனை திட்டிட்டு போயிட்டான். அவனோட ஃபோன் கீழே விழுந்துருச்சு. செம்ம காண்டாயிட்டான். கீழே இருந்த அவன் மொபைல் எடுத்து அவனை அட்டிக்கலாம் போகும்போது அவன் ஒரு ரூமில் போயிட்டான். டேஷ் என்ன நீ இடிச்சிட்டா, என்னை வந்து இடியட் சொல்லிட்டு போகிற நீ அப்படி சொல்லிட்டே ஜம்மன் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது யாரும் கிடையாது, அவன் அலெக்ஸ் தான். அலெக்ஸ் ஒரு பொண்ணை த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஏய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தப்பா ட்ரிங்க் கொண்டு வந்துட்டேன் அப்படியே சொல்லிவிட்டு அந்த ட்ரிங்க்கை டேபிளில் வச்சுட்டு, இது நீ எடுக்கக்கூடாதா, என் டார்லிங் வருவா, அவளுக்கு இது இந்த ட்ரிங்க் இப்போ உனக்கு குடி. சார் சார் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க சார், என் ஃபோட்டோஸை டெலிட் பண்ணிவிடுங்க அப்படி அவள் பேசிகிட்ருக்கா. அலெக்ஸுக்கு இதான் வேலை. அவங்க கூட, அதாவது மற்றவங்க கூட ஃபிசிக்கலாக இருந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். ஸோ இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணையும் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஏமாற்றிட்டோம். இங்கே வர சொல்லி ஃபிசிக்கலாக இருந்துட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கான். இந்த டைம் ஜம்மன் உள்ளே வரும்போது அவன் பார்த்து, டேய் யாருன்னே? அலெக்ஸும் போதையில் தான் இருக்கான். ஜம்மன் அதுக்கு மேலே செம்ம போதை. அவன் ஃபோர்ஹெட்டை ரப் பண்ணிட்டே, இங்கே ஒரு டேஷ் உள்ளே வந்ததான், ஒரு நிமிஷம் கண்ணு வேற சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படியே சொல்லிட்டு அந்த ரூமில் பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஷர்ட் பட்டன் நல்லா ரிமூவ் பண்ணி கையில் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா ஒரு கார்னரில். இவன் அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக உட்காந்துட்ருக்கான். ஜெமன் அலெக்ஸை பார்த்துட்டு, ஓ அந்த டேஷ் தானே நீனா? ஏய் அவ்வளோ தைரியம் இருந்தா என்ன இடியட் சொல்லிட்டு போவா? டேய் யாருனே? ரூம் ரூம் இதுல என்னட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பேச வரும்போது சும்மா வாயிலே ஒன்று வைக்கிறான். செம்மாட்டி அவனுக்கு என்னன்னு தெரியல. அவனும் பூதியில் இருக்கான் இல்லையா, இவன் என்ன திடீர்னு வந்து அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சிம்மன் அடிக்க ட்ரை பண்ணுறான். சிம்மன் கையை பிடிச்சி முறுக்கி அப்படியே வாலில் லாக் பண்ணுறான். இந்த சீன் தான் அவனுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போவோம். இப்பயும் அவன் கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கான் இல்லையா, கத்துறான். வாலில் லாக் பண்ணி தலையை அழுத்தி வச்சுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன இடியட்னு சொல்வேன். டீ டீயை கையை விடுறான் டீ அப்படி அவன் கத்தும் போது சிம்மன் அந்த பொண்ணை திரும்பி பார்த்தான். வெளியே போ, அவள் விட்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி வெளியே ஓடிட்டான். சிம்மன் அப்படியே முறுக்கி இழுத்து டேபிள் மாதிரி இருக்கு எடுத்து அது உள்ளே சொருவிட்டான். வழியில்
அலெக்ஸ் செம்மையாக கத்துறான். நானே 1008 டென்ஷனில் இருக்கேன், இதில் நீ வேற. அப்படி திங்க் பண்ணும்போது தான் மூச்சு இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா. என் மொபைல் அலெக்ஸ் அடிச்சிட்டு இருந்திருப்பான், அதை மறந்துட்டான். மொபைல் அங்கே போச்சு அப்படி சொல்லிட்டு மொபைல் தேட ஆரம்பிச்சிட்டான். இந்த அலெக்ஸுக்கு மூக்குல வாயில எல்லா இடத்துலையும் பிளட்டு, கை ஒரு பக்கம் திரும்பி இருக்கு. போதையில் இருந்தா கூட வலிக்குது. புருக்கி நாயே, டேய் யாரா நீ, உன்னை விட மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி கையை இது பண்ணி வச்சுக்கிட்டு அவன் கத்தும் போது, டே வாய் மூட, என் மொபைல் சவுண்ட் எங்கேயும் கேட்குதோ. டேய் யாருன்னு மட்டும் சொல்லு, பேர் என்ன, எங்கே இருக்கா, 1 hour அவனை தூக்குறேன்டா காட்ஸ் அப்படி அலெக்ஸ் கத்த வரும்போது ஜிம்மன் எட்டி வாயில மித்தி கத்தாதான்னு சொன்னேன். ஃபோன் சவுண்டு எனக்கு கேட்க மாட்டேங்குது, கத்தாதா. அவ்வளோதான், அலெக்ஸ் மட்டையாயிட்டான். ஜிம்மன் அவனுடைய ஃபோனு கீழே இருக்கா அப்படி சொல்லிட்டு கீழெல்லாம் குனிஞ்சு தேடிச்சுக்கான். ஃபோன் இல்லை, எங்கே தானே கொண்டு வந்தோம், ஃபோன் எங்கே அப்படி தேடிட்டுருக்கான். இந்த டைமில் அவனோட பாக்கெட்டில் இருந்து அவனோட கார் கீயும் இழுத்துருச்சு அலெக்ஸோட ரூமில். இதெல்லாத்தையுமே கண்டுக்காம அவன் ஓகே வெளியே கார் இருக்கு, காரில் நம்மளுடைய மொபைல் அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இப்போ பேசிட்டு வந்திருப்பான், அதையே மறந்துட்டான். மொபைல் உள்ளே தான் எனக்கு விழுந்திருக்க மாதிரி இருக்கு, அது கூட தெரியல, காரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலெக்ஸோட ரூமில் இருந்தோம் வெளில போகும்போது அதில் தான் அலெக்ஸ் ட்ரிங்க்ஸும் வாங்கி வச்சுருப்பான் இல்லையா. அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கு, அவன் அந்த போட்டில் கையில் எடுத்துட்டு குட்டிச்சுட்டே வெளியே வந்துட்டுருக்கான். அதில் தான் எதுவும் மிக்ஸ் ஆகிருக்கு, அலெக்ஸ் தான் எதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். ஜிம்மனுக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ அவன் குட்டிச்சுட்டே வெளியே வரும்போது இந்த டைம் தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. அலெக்ஸ் இங்கே காணும், இங்கே தானே நம்மளை வர சொல்லியிருந்தாரு. அப்படி திங்க் பண்ணிகிட்டே நீங்கள் உள்ளே வரீங்க, எங்கே காணும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் மட்டி ஆயிட்டான். இங்கே வர சொல்லிட்டு எனக்கு கால் கூட எடுக்க மாட்டேன்றாரு. அப்படி திங்க் பண்ணிகிட்டே நீங்கள் உள்ளே போயிட்டுருக்க ஜிம்மன் உங்களையும் கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டுருக்கான். மொபைல், கார்கி, என்னது இது ட்ரிங்க்லாம் எதுவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி, டேஸ்ட்டே நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு அக்கைன் அந்த ட்ரிங்கை தான் குடிக்கிறான். அந்த லாட்ஜை விட்டு வெளில போகிறான். அது லாட்ஜு, கீழே கிளப்பு, மேலே லாட்ஜ் மாதிரி ரூமுங்க இருக்கும். ஸோ கிளப்புக்கும் வந்து அவன் கிளப்லேருந்து வெளில போகிறான். கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்க ஜிம்மன் ஆடிட்டே அவன் என்ன பண்ணுறான், ஸ்விம்மிங் பூலில் விழுற மாதிரி அப்படி போயிடுறான். ஒரு பவுன்ஸர் தான், சார் இந்த பக்கம் போகக்கூடாதோ, வழி இந்த பக்கம், யா ஓகே அண்ட் தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அவனுங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வழியிலையும் போயிட்டான். நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அலெக்ஸ்க்கு. மார்னிங் அவர்கிட்ட லவ் சொன்னோம், பட் ஆன்சர் இப்போ தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அவர் ஓகே தான் சொல்வார்னு நினைக்கிறேன். பட் ஏன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணாரு தெரியலையே. அப்படியே நீங்கள் புள்ளிம்பிட்டே உட்காந்துட்ருக்க, நீங்கள் பியர்டாக உட்காந்துட்ருக்கீங்க, சாரியில் இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே சில பேருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அது ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் அந்த சீட்லேருந்து எழுத்து நிற்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பயமாக வேறுங்க. அலெக்ஸுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்ருக்கா அவன், நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த சவுண்டில் தான் கண்ணை முழிச்சு, எந்த டாய்ஷன்னு தெரியல, கையை உடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை முழிச்சா அவனுடைய ஃபோனு ஒரு கார்னரில் அடிச்சிட்ருக்க. சரி சொல்லிட்டு டர்ன் பண்ணி காதில் வச்ச, ஹலோ கேக்குதா, நான் ஒயின் பேசுகிறேன், அலெக்ஸ் எங்கே இருக்கீங்க. ஓ நம்பர் ஃபிகரு வந்துருச்சா, இந்த நேரத்தில் இந்த மாதிரி கை எதுக்காக வர சொன்னோம் நம்ம அவளை. அலெக்ஸ் லைனில் இருக்கீங்களா. இருக்கண்டி, இருக்கேன். நீங்கள் வர சொன்ன கிளப்புக்கு வந்துட்டேன். அண்ட் தென் நீங்கள் எங்கே இருக்கீங்க.
நீ அந்த கிளப்ல ஏறு, நானும் உள்ளதா இருக்கேன், நான் கீழே வரேன். அவன் காலை கட் பண்ணிட்டான். கீழே வராரா? மேலே இடம் இருக்குல்ல? சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம். பட் ஒரு மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க சிகரெட் மிஸ் சிகரெட் ஸ்மெல்லு மூச்சு அடைக்குது, ப்ரீத் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்தில் இந்த அலெக்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் அவனுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காட்டிக்காம அவன் மிரர் பார்த்துட்டே, மை காட் இவங்களாம் அடிபட்டிருக்கு, கண்டி போட்டி நீ மூஞ்சி கூட மறந்து போச்சு, எவன் தெரியல. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேபியை பார்ப்போம், அப்புறமேட்டுக்கு அவனை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவன் லிப்ஸுக்கிட்ட மூக்குக்கிட்ட எல்லாம் அடிபட்டுருக்கு. அங்கேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அவன் கழுவிட்டு அவன் ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பொண்ணை ஒரு மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா, ஸோ அவளோட கிளாத்லாம் கீழே இருக்குது, எடுத்து டஸ்ட்பின்லலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பெட்லாம் சரி பண்ணிகிட்டே இருக்கும் போதா கார்கி என்னதுதா யாருதா அப்படி பார்க்கும்போதே மொபைலில் ஜமந்தா அந்த பொண்ணு தான். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டா. அவன் வெளில வரான், உங்களையும் பார்த்துட்டான். செம்ம அழகாக நின்றுட்டுருக்கீங்க. உங்ககிட்ட வந்த உடனே ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்களுமே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நேரம் நான் பயந்துட்டே இருந்தேன் அலெக்ஸ். பயந்துட்டியா? சரி ஓகே, இப்போலாம் எங்கே நீ தான் ஆன்சர் கேட்டல, ஸோ வா. அவங்க கையை பிடிக்கிறான். லைட்டாக ஒரு ஸ்மைலோட அவன் கூடயே போயிட்டுருக்கீங்க. அவன் என்ன பண்ண போகிறான் அது கூட தெரியாமல், எதுக்கு உங்களை இங்கே வர சொல்லியிருக்கான் அது தெரியாமல் நீங்கள் அவன் கூட போயிட்டுருக்கீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்கு. அலெக்ஸ் எங்கே எதுக்கு வந்திருக்கோம்? உட்கார். பரவாயில்ல அலெக்ஸ். வயன் உட்கார. ஏதாவது சாப்பிட்றியா? சரி ஓகே, இங்கே வா. ஒரு மாதிரியாக இருக்கு, ஷையாகவே அவனை பார்க்குறீங்க. என்னடி இங்கே வா. அவன்கிட்ட போகிறீங்க. சரி, நீ ஓகேவா இல்லைன்னு கேட்டல, நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே இந்த ரூம்லேயே, நான் வாயில் சொல்ல போகிறதில்ல அப்படியே சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி இருக்குது. அவங்க ஃபேஸை ஹோல்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ சைலண்ட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் மெதுவா உங்கள் லிப்ஸுக்கிட்ட வரான். நீங்கள் அவன் ஷோல்டரில் கை வச்சுட்டு அலெக்ஸ் அலெக்ஸ் ஒரு நிமிஷம். என்னடி? இல்லை ஒரு நிமிஷம் அலெக்ஸ். தயங்குறீங்க பிகாஸ் எதுவுமே சொல்லலை, இருந்தாலும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி என்னவோ தெரியல, கொஞ்சம் அவ கூட இருக்க மாதிரி இருக்கு. ஸ்டாப் பண்ண இந்த நேரத்தில் டோர் நோக் ஆகுது. ஓ காட், எவன் தெரியலையே. ஒரு நிமிஷம் வர அப்படியே சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணா 2 கேர்ள்ஸை உள்ளே வருதுங்க. ஹே அலெக்ஸ், எங்களுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டியா? அலெக்ஸ் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற? பட் நேற்று உன் பர்ஃபார்மன்ஸு சரியில்லை அப்படி சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே வராளுங்க. உங்களுக்கு புரியல, பெட்லேருந்து எழுந்து நிற்கிறீங்க. நீங்கள் அந்த 2 கேர்ள்ஸையும் பார்த்துட்ருக்க அவளுங்க பின்னாடி அலெக்ஸ் சிரிச்சுட்டே உள்ளே வரான். அவளுங்க உங்களை பார்த்துட்டு, ஹே இவளை பக்கா ஹோம்லி கேர்ள் மாதிரி இருக்கா. ஆமாம், இவளை எந்த வெப்சைட்லேருந்து பிடிச்ச எப்படி சொல்லிட்டே அவளுங்க அங்கே இருக்க ஒரு பாட்டில் எடுக்க வரான். அலெக்ஸ் அதுக்குள்ளே ஸ்டாப், என்ன பண்ணுறீங்க? ட்ரிங்க்குடா. ஆல்ரெடி அந்த ட்ரிங்க்கில் ஜிம்முன்னு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டான், ஒன்று தான் இருக்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கான். எது வேணாம், கொபுரில் இருக்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல அலெக்ஸ். இவங்கெல்லாம் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவளுங்க ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டே அலெக்ஸை வந்து கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே இதுக்கு தான் வந்தோம், நீ என்ஜாய் பண்ணிட்டு கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டு
கீழே போயிட்டுருக்காளுங்க. நீங்கள் அலெக்ஸை பார்த்துட்டு அவங்க உன்னை கிஸ் பண்ணாங்க தானே? ஆமாம். என்ன அலெக்ஸ் குள்ளா நீ என்கிட்டயே கிஸ் பண்ண சொல்கிற? வேன் ஸ்டாப். நீங்கள் வாய. அலெக்ஸ் என்கிட்ட வராதா? நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அவன் உங்களுக்கு முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே. என்னடி பண்ணுற? அலெக்ஸ் என்கிட்ட வராத அலெக்ஸ். சொல்லும் போதே அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற? அலெக்ஸ் அவங்க நீ கிஸ் பண்ணியிருக்காங்க ஏன் முன்னாடி? ஆமாம், உன்னை இப்போ நானும் கிஸ் பண்ண தானே வந்தேன். புரியல. அவங்களும் நானும் ஒன்று அலெக்ஸ். அவங்களும் நீயும் ஒன்று கிடையாதடி. அவளுங்கெல்லாம் டேஷா டெய்லி யார் யார் கூட எப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் நீ மட்டும் யார் கையும் படாம அப்படி சொல்லிட்டு கையை ரப் பண்ணிட்டே என் கை மட்டும்தான் உன் மேலே பட பார்த்தா. அலெக்ஸ் என்ன பேசுகிற? வயன் நீ சொல்கிற மாதிரி இந்த லவ், இந்த க்ரஷ்ஷு, டேஷ் 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 டேஷ், ஸோ இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாமே. இது எல்லாத்துக்கும் முன்னாடி லஸ்ட்டு ஒன்று இருக்கு, உனக்கு தெரியும்ல? அலெக்ஸ் நீ பேசுறது எனக்கு பயமாக இருக்கு. தள்ள நான் போகிறேன். எங்கடி போகிற? முறைக்கிறான். ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுதா? இந்த மாதிரி அலெக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸ்வீட்டாக பேசுவான். அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அலெக்ஸ் இங்கே பார், இது இது என்னமோ தெரியல, பயமாக இருக்கு. இங்கே பாரு, இது எனக்கு பிடிக்கல, நான் வரேன். உன்னை இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொன்னான். நீங்கள் அவன் பேச்சை கேட்காம ரூம்லேருந்து வெளில வரும்போது பிடிச்சி உங்களை வீட்டில் தள்ளுறான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வல்லன்னு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே ஜம்ப் ஆகிறான். இங்கே உருண்டு பெட்லேருந்து கீழே விழுந்து இழந்து அங்கேருந்து ஓடி வரலாம் ட்ரை பண்ணுறீங்க. அக்கேன் உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடி பண்ணுற? அலெக்ஸ் ப்ளீஸ், நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல. இது 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 வேண்டாம் வேண்டாம். இங்கே பாரு, என்னமோ தெரியல, இது எனக்கு தப்பாக இருக்குது. தப்பாக இருக்கா? உன்ட்ட ஒன்று கேட்கிட்டான். உனக்கு நான் க்ரஷ் தானே? அமைதியாக ஒன்றையோ பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுடி, நான் க்ரஷ் தானே? ஆமாம் அலெக்ஸ். ஓகே, நீ என்னை லவ் பண்ணுற தானே? ஆமாம் அலெக்ஸ். ஏன் இப்படி கேட்குற? அதுதான் நான் உங்ககிட்ட மாதிரி. ஏ கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. சரி ஓகே, லவ் பண்ணி நான் உன்னோட க்ரஷ் இல்லையா? ஸோ இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறான்னு வையன். எப்படியோ ஒரு நாள் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகிட்டா என்னடே பண்ணுவோம்? அதை நான் பிஃபோராக கேட்குறேன். அலெக்ஸ் இது எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் என்னை விட்டுறேன். பிடிக்கலையா? ஏண்டே இதெல்லாம் இது வரைக்கும் நீ ஃபீல் பண்ணவே இல்லை. ஒன் டைம் என்கிட்ட ஃபீல் பண்ணிட, அது உனக்கே பிடிச்சிரும், அடிக்ட் ஆகிடும். ஏன்னா எனக்கும் இப்படி தான் அடிக்ட் ஆச்சான். ஸோ எல்லாருக்கூடையும் இப்படி தான் இருப்பேன். பட் இந்த வெர்ஜின் கேர்ள்ஸ் மட்டும் அதில் டாப் ஒன்றா இருக்கும். அதுங்க தான் எனக்கு யூனிக் பீஸ் மாதிரி. இப்போ வந்துட்டு போச்சுங்க பாரு டேஷ், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி ஆளுங்களா தட்டி தூக்குவேன். அது மட்டும் தான் எய்மே. நான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுமா? அந்த டென்ஷன்லாம் நான் எப்படி குறைப்பேன் சொல்லு? கண்ணிலேருந்து தண்ணி வருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அலெக்ஸ் வேற, இப்போ வேற மாதிரி ஒரு கிரிமினலாக பேசிட்டு இருக்கான். பயமாக இருக்கா? உனக்கு தோணுமே இது அலெக்ஸே இல்லைன்னு. கண்டிப்பாக தோணணும். தோணலைன்னா அது தப்பு இல்லையா? நான் உன் அலெக்ஸே கிடையாதா? இதெல்லாம் ஆக்ட் பண்ண ஒன்று மாதிரி ஃபிகர்லாம் இப்படி ஆக்டிங்லாம் தான் தொட்டி தூக்கிட்டு வருவேன். இப்பயும் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிகரை இப்படி தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். அந்த டேஷ் வந்து எவன் தெரியல. சரி அதை விட வா. அலெக்ஸ் அலெக்ஸ் வேண்டாம் அலெக்ஸ். இப்படி நீங்கள் சொல்லி அவன்கிட்ட ஜம்பிட்டு இருக்க. அவன் ஓகே இவ தெளிவாக இருந்தா எதையுமே பண்ண விட மாட்டா அப்படி சொல்லிட்டோம். லாஸ்ட்டாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இது உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஐம் சாரி. இங்கே வா, இது குடி. ஒரு ட்ரிங்கை காட்டுறான்.
இல்லை எனக்கு அது வேண்டாம் ப்ளீஸ் அலெக்ஸ், என்னை விட்டுரு. இங்கே பாரு, நீ பண்ணுறது சரியில்லை, எனக்கு அது பிடிக்காது. சொல்ல வரீங்க, உங்ககிட்ட நான் பெர்மிஷனே கேட்கலடி. அப்படியே சொல்லிட்டு உங்களை பிடிச்ச பெட்டில் தள்ளி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாயில் எடுத்து நாட்டி விட்டுட்டான். நீங்கள் அதை துப்பிட்டு பாதி குடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீங்கள் குடிக்கிற வரைக்கும் அந்த பாட்டில், அது பெரிய பாட்டில், பாதி துப்புனாலும் பாதி உள்ளே போயிடுதோம். அந்த பாட்டிலே காலி ஆகிட்டோம். உங்கள் மேலெல்லாம், உங்கள் செஸ் மேலே, உங்கள் கழுத்தில் எல்லாம் ஊற்றிக்கிறச்சேன். நீங்கள் அவனை பிடிச்சி ஒரே புஷ் பண்ணிட்டோம். எழுந்து உட்காந்து இருமிக்கிட்டே, என்ன கொடுத்த அலெக்ஸ், தலை வலிக்குது, கேரா இருக்கு அப்படி சொல்லிட்டே அலெக்ஸை திரும்பி பார்க்குறீங்க. அவன் என்ன போதியாக்குதா, மூடாக்குதாடி? சொல்லு. போதியாக்குதா என்ன எது தெரியாது, பட் இது போட்ட உடனே உனக்கு மூடாக்கணுமே. பிகாஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாத்திரை, 2 இல்லை 3 நினைக்கிறேன், எத்தனைன்னு தெரியல, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மூடாக்குதாடி? பேசுறது எதுவும் கேட்கவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் எட்டை ஷேக் பண்ணிக்கிட்டே அப்படி இருக்கீங்க. வயன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமாடி? அப்படி கேட்கும் போதே பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கு, எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிட்டிங்க. அடுத்த செகண்ட் அவன் பெட்லேயே விழுந்துட்டான். ஆல்ரெடி சிமெண்ட் அடி வாங்கியிருப்பான், அது எது எல்லாம் சேர்த்து மயக்கம் வந்துருச்சு, பெட்லேயே விழுந்துட்டான். நீங்கள் மெதுவாக எழுந்து அந்த ரூம்லேருந்து வெளில வரீங்க. போதை தலைக்கு ஏறுது, கண்ணு தெரியல, ஏதோ டபுளாக அப்படி தெரிகிற மாதிரி இருக்கு. டோர் கிட்ட வரீங்க, டோரு கூட உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியல. இதே செகண்ட் ஜிமினும் இதே போஸில் தான் அவன் காரில் இருக்கான். அவனுடைய காருக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, அவன் கார் மேலேயே ஏறி உட்காந்துட்டு புலம்பிட்டே இருக்கான். பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான், எல்லாமே காலி ஆகிட்டுருக்கு. கார்கி என்னடா இது ட்ரிங்க்கு நேடியாக இருக்கு. அவன் எட்டு ஷேக் பண்ணிட்டே கார் மேல இருந்து ஒரு ஜம்ப் எடுத்து கீழே இறங்கி டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். கீ இருந்தால் தானே ஓப்பன் ஆகும். கீ எங்க அப்படி தேடும் போதே அவனுக்கு செம்மையாக நீடி ஆகுது. ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும், ரெஸ்ட் ரூம் அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் தான் தேடுறான். நீட்டியாக இருக்கு அவனுக்கு. இந்த ட்ரிங்க் குடிச்சா இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆனத்தை கிடையாதே. அப்படி புலம்பிட்டே அகெயின் அவன் அந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். நீங்கள் அந்த ரூமில் டோரை அன்லாக் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. எந்த பக்கம் போகணுன்னு கூட உங்களுக்கு தெரியல, எல்லா பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு. அதை விட உங்களுக்கு ஸ்வெட்ஸ் ஆகுது. போதியில் உங்களால் நடக்கவே முடியாமல் காலெல்லாம் ஒரு மாதிரி பின்னுற மாதிரி உங்கள் வாலில் கை வச்சு நடந்து வந்துட்டே இருக்கீங்க. நடக்கவே முடியல ஃபஸ்ட்டு உங்களால். இதில் வேறு சாரி போட்டுட்ருக்கீங்க, முடியல. ஸ்டெப்ஸு கீழே இறங்கணும், முடியல. மெதுவாக இறங்கி வரீங்க.